இப்போ ரெய்கி மூலியமா அடிக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா, அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ ரெய்கி மூலியமா அடிக்ஷன்ஸ்னால் ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ஸாக இருக்கலாம், ட்ரிங்கிங் அடிக்ஷன்ஸாக இருக்கலாம், சில ஃபுட்டை வந்து சாப்பிட வேண்டான்னு நினைக்கிறீங்க ஆனால் சாப்பிட்றீங்க, அந்த அடிக்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த அடிக்ஷன்லேருந்து 100% ரெய்கி மூலியமாக வர முடியும். இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் தீட்சை எடுத்ததுக்கப்புறம் ரெய்கி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அங்கேயே வந்து 20% வந்து இதுலேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் டெய்லியும் பண்ணுறப்ப ஒரு 2-3 மாதம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கப்பவே உங்களுக்கு ஒரு 50% to 60% வந்து அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்மோக் பண்ணுறீங்க, அந்த ஸ்மோக்லேருந்து வெளியே வர முடியல, ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது, இன்றைக்கி போய் ட்ரிங்க் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த தாட் உங்களுக்கு வருது இல்லை, இப்போ ஸ்மோக் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம், வேறு எந்த ப்ராசஸும் இல்லை, 3 நிமிஷம் மட்டும் ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் சரி, ட்ரிங்கிங்காக இருந்தாலும் சரி, 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் உட்காந்து தேர்ட் ஐ சக்கராக்கு, பிரேக்கில் ஹீலிங் கற்றுக் கொடுத்துருப்போம்ல, 3 நிமிஷம் தேர்ட் ஐ சக்கராக்கு மட்டும் ஹீலிங் பண்ணிவிட்டு, அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணுச்சு, அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறமும் ட்ரிங்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிக்க வேண்டாம். இதை ஒரு ப்ராசஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள். 100% உங்களோட மைண்டில் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணாமல் ரொம்ப இஷ்டப்பட்டு இந்த ஹேபிட்லேருந்து வெளியே வருவீங்க. அதே மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதில் வந்து அடிக்ஷன்லேருந்து ரொம்ப அழகாக வெளியே வந்து காட்ட முடியும் ரெய்கி மூலயமா. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கே இருக்குன்னா நீங்கள் வந்து ரெய்கி கற்றுக்கோங்க. நல்ல ஒரு மாற்றத்தை சீக்கிரமாக பார்ப்பீங்க. தேங்க்யூ.